the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் மோதல். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியிலும் குறைந்தபட்சமாக மாகே தொகுதியிலும் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 78% வாக்குகள் பதிவான நிலையில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் குறைந்தபட்சமாக மாகே தொகுதியில் 65% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்து உள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மேலும் மாலை 6 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் காத்திருந்து வாக்களித்தனர். இதனிடையே காலையில் ஆர்வத்துடன் வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் மதியம் சற்று வெயிலின் தாக்கம் இருந்ததன் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தது. தொடர்ந்து மாலையில் அதிகப்படியான வாக்காளர்கள் மீண்டும் வாக்களிக்க ஆர்வம் காட்டினர். முழுமையான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரம் ஆகியவை தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சீல் வைத்து பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலையில் 7 மணி முதல் இரவு 8 மணி வரை 78% வாக்காளர்கள் வாக்களித்து உள்ளதாகவும் இதில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியில் 88%, குறைந்தபட்சமாக மாகே தொகுதியில் 65% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் வரிசையில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வந்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேரும், 148 மூன்றாம் பாலினமும் உள்ளனர். முதல் முறையாக 2,843 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 967 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 6:30 மணி அளவில் தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆனது தொடங்கி நடைபெற்று வந்தது. கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார்.
அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதனால் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் பதநீர், தர்பூசணி சாறு, மோர் ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் மோதல். ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்கு அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார். இவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்த பொழுது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் கழுத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கு ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். இதனை அடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முதல் கால யாக பூஜை மற்றும் 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 18ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல், விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகா பூர்ணாஹூதியுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், 2ஆம் கால யாக பூஜை, விமான கலச ஸ்தாபனம், சாந்தி ஹோம மங்கள, ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து கும்பா அலங்காரம், பாலாலயத்தில் இருந்து யாத்ரா தானம், யாகசால பிரவேசம், திரவியாஹூதி, மகா தீபாரதனை நடைபெற்று திருவருட் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ஸ்ரீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞான சம்பந்தம், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் அவர்கள் லாஸ்பேட்டை நாவலர் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றினார். புதுச்சேரியில் தேர்தல் கமிஷன் செயல்பாடு மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக அமைந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியில் தோற்றுவிட்டது. தேர்தல் கமிஷனின் கடுமையான முயற்சியினால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குக்கு அரசியல்வாதிகள் பணம் பட்டுவாடாவை தேர்தல் கமிஷனால்
எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. எனக்கு தெரிந்து எனது 48 வருட அரசியல் வாழ்க்கையில் மக்கள் புரிந்து வாக்களித்த தேர்தல் இதுவாகத்தான் இருக்கும். காரணம், அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதா அல்லது சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா என்ற விவரம் புரியாமல் வாக்களித்து வந்தனர். ஆனால் இப்பொழுது தேர்தல் கமிஷன் முயற்சியினால் மக்கள் விழிப்புணர்வுடன் விவரம் புரிந்து வாக்களிக்கின்றனர். தேர்தலில் பணம் கொடுத்து வாக்கு கேட்கும் முறை மாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் கமிஷன் மக்கள் நலன் கருதி சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த புதுச்சேரியினுடைய வாக்காளராக இருக்கிறேன். நான் இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு தேர்தல் கமிஷன் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய கடுமையான முயற்சியின் பேரில் நிறைய விழிப்புணர்வு இதில் முகாம்லாம் நடத்தி அதை எடுத்திருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப இது பண்ணணும். ஆனால் மக்கள் மத்தியில் தேர்தல் கமிஷன் வெற்றி அடைந்தாலும் வாக்குரிமை அதிகப்படுத்தணுன்ற எண்ணம் இருந்திருந்தால் கூட அரசியல்வாதிகள் மத்தியில் தேர்தல் கமிஷன் தோல்வியடைஞ்சிச்சு. முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையில் 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மணி நிலவரப்படி 22% வாக்குகள் பதிவாகி உள்ள நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனை ஒட்டி முத்தியால்பேட்டையில் உள்ள மாணிக்க முதலியார் திருமண மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து நந்தா சரவணன் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மக்களவைத் தேர்தல் 2024 வாக்குப்பதிவு நாளான நேற்று புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்து மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனர் IG வீரராகு மற்றும் பாஜக பொருளாதார பிரிவு தலைவி IG பிரபாதேவி வீரராகு அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வாசுவி பள்ளி வாக்குச்சாவடியில் திமுக பிரமுகர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு வாக்களித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு துவங்கியது. காலை முதலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வந்தனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை திமுக பிரமுகரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தனது குடும்பத்தோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதில் முதல் முறையாக வாக்களித்த அவரது மகள் நல்ல பிரதமரையும் புதுச்சேரிக்கு நல்லது செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இம்முறை முதலாக வாக்களித்து உள்ளேன். இது தமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்களித்த பிறகு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வரலாற்று சிறப்புடன் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்களித்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். குறிப்பாக ஊசுடு தொகுதியில் பொதுமக்கள் அனைவரும் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கி அனைவரும் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். ஊசுடு தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதாவிற்கு பொதுமக்கள் வாக்களித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி முழுவதும் பார்வையிட்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்கள் அமைதியான முறையில் தங்களது ஜனநாயக கடமையை செலுத்தி வருவதாகவும் இதனால் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று பொதுமக்கள் வரிசையாக நின்று வாக்களிப்பதை பார்வையிட்டனர். தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று புதுச்சேரியில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் ஆதரவோடும் புதுச்சேரி மக்கள் முதல்வர் NR அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயத்தின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது.
புதுச்சேரி உசுறு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே 3 தேர்தலும் மக்கள் அமோக ஆதரவை தந்துள்ளார்கள். இந்த தேர்தலில் அதைவிட மிக சிறப்பாக அனைத்து ஓட்டுகளும், அதாவது 34,000 ஓட்டுகளும் 34,000 ஓட்டுகளும் தாமரை சின்னத்திற்கே இடுவதாக அனைத்து இடங்களிலும் இருந்து தகவல் வந்திருக்கின்றன. எனவே புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரியில உசுறு தொகுதிகளில் சிறப்பான அளவில் புதுச்சேரி மாநிலத்திலேயே உசுறு தொகுதி சிறப்பான அளவில் தாமரை சின்னத்தில் அமோக வாக்குகளோடு வெற்றி பெறும். நன்றி. புதுச்சேரி உழவர்கரை ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு விளையாட்டு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மும்பை, மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 21 முதல் 24 வரை தேசிய அளவில் நடைபெறும் மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. செல்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் திரு நாராயணசாமி அவர்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பயிற்சியாளர்கள் திரு வீரன், டேனியல், விமல் அவர்களும் அசோசியேஷன் நிர்வாகிகளான ஐயனார், சக்திவேல், கோபி, முருகன், தேவராஜ், இளவேந்தன், மணிமாறன், சித்திரவேல், முகுந்தராஜ் ஆகியோர் மாணவர்களை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பினார்கள். மேலும் வீரர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் பிரமுகர் விக்னேஷ் கண்ணன் வாக்கு செலுத்தினார். நாட்டில் 18வது மக்களவைத் தேர்தல் நேற்று தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வந்தனர். இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். ஐஎன்டிசி மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது அலுவலகத்தில் மலர் அஞ்சலி மற்றும் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் ஐஎன்டிசி மறைந்த முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் 68வது பிறந்த நாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஐஎன்டிசி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐஎன்டிசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில பாராளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல் மேலிட பார்வையாளரும் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வேல்முருகன், காலாப்பட்டு டேனியல், மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜெயலட்சுமி, புதுவை மாநில ஐஎன்டிசி துணைத் தலைவர் சொக்கலிங்கம் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள், உளவுத்துறை, நகராட்சி, டாக்ஸி, ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KKT ராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆலயத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்திய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், பஞ்சாமிர்தம், பல்வேறு திரவியங்கள், விபூதி இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் KKT ராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் 300 நபர்களுக்கு தலா 1 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நேற்று தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்களுக்கு உள்பட்ட 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்க தொடங்கினர். பாமக மாநிலம் அமைப்பாளர் கணபதி இடையார்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளுக்கு தனது குடும்பத்துடன் சென்று தனது வாக்கை செலுத்தினார். மீண்டும் முக்கிய செய்திகள். சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் மோதல். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக பாகூர் தொகுதியிலும் குறைந்தபட்சமாக மாகே தொகுதியிலும் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.